ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான். 1 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டு பிரியாணி போடலான்னு எடுத்து வச்சுட்டு மீதத்தை நான் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை நம்ம வறுத்துக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டுருக்கேன். மல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய். இப்போ நம்ம வறுத்துக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வறுத்து அரைக்கலையே நான் பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டிருக்கேன். திரும்ப தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை போடுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டுருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. குக்கரில் நான் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கேன். மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு இதிலே போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். அதை இப்போ எடுத்து இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சதுனால நான் அதை போடலை. இப்போ அரைக்கையில் நான் சீரகம், மிளகுலாம் போடலை. அதனால் நான் இதில் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள், மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். கறி வேக வச்சோம் இல்லையா, அது தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட நம்ம முந்திரி தான் போடுவோம். நல்லா கெட்டித்தன்மை வர்றதுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் நான் நிலக்கடலை பருப்பு போடுவேன். நீங்களும் இப்படி வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிலக்கடலை போட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். குழம்பு நல்லா கெட்டியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னைக்கு சண்டே எனக்கு வேலை வச்சுட்டாங்களா, அதனால் லேட் ஆகிட்டு இருக்குன்னு சீக்கிரமாக வச்சுட்டு கிளம்பலான்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கறி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.